தரித்திரம் பிடித்த கல்வி அறிவு விஞ்ஞான அறிவை கொண்டு அழிக்க முடியுமே தவிர, இறுதி நாள் வரையில் உள்ளவற்றை இன்றி அழிக்க முடியுமே தவிர, ஒரு கொசுவின் அளவு உயிரோட்டத்தை கூட உங்களால் படைக்க முடியாது. அவ்வளவு கல்வியையும் ஒன்று சேர்த்தாலும் சரி. 20 வருடங்கள் 22 வருடங்கள் நாம் படிப்பது நம்மை அழிப்பதற்காக. இனி வரக்கூடிய நாட்களை நான் அடிக்க வேண்டி பெருமை கொண்டு என்னாலும் முடியும், இறைவனை மறந்துவிட்டு வாழ முடியும், இறைவன் தேவையில்லை, நான் படித்தவன், இந்த அகம்பாவத்தை கொண்டு வாழும் பொழுது என்னுடைய வாழ்க்கை தேய ஆரம்பிக்கின்றது. நான் தீமைகளை நம்ப முடியுமே தவிர நன்மைகளை நம்ப முடியாது. தீமைகளில் வாழ்வதை நான் என்னுடைய வாழ்க்கையாக கொள்கின்றேன், அதில் பெருமையும் அடைகின்றேன். காரணம், நன்மையும் தீமையும் வரத்தான் செய்யும் என்று நம்பிக்கை கொண்டு தத்துவம் பேசிக்கொண்டு வாழ்கின்றேன். அந்த தத்துவமும் எவ்வளவு பொய்யானது என்றால், நீங்கள் நன்மையும் தீமையும் வருகிறது என்று கூறுவீர்கள், வரும் என்று கூறுவீர்கள். அப்படி வந்துவிட்டால் போக வேண்டும் என்று அவசரப்படுகின்றீர்கள். இதை முன்னமேயே வர வேண்டாம் என்று இறைவன் அறிவித்திருக்கின்றான். தீமைகள் கூடாது. ஆனால் தத்துவம் பேசுகின்றேன், நானும் இறைவன் தான், எனக்கும் தெரியும் தீமைகள் வரும். வந்த அந்த நிமிடம் முதலாக போக வேண்டும் என்று விரும்புகின்றீர்கள், அவசரப்படுகின்றீர்கள். போக வேண்டும் நன்மையான எண்ணம் தான், ஆனால் அவசரப்படும் பொழுது கெட்ட எண்ணமாக மாறுகிறது. அவசரத்தில் மூச்சு அடைக்கின்றது. காற்று அதனை உயிர்ப்பிக்க போதுமான அவகாசம் கொடுக்கப்படவில்லை. எண்ணங்கள் அவசரமாகின்றன, சீக்கிரம் 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 என்று. அங்கு உயிரோட்டம் தடைபடுகின்றது. யார் பொறுமையை மேற்கொள்கின்றோமோ அவர்களுக்கு கெட்ட எண்ணங்கள் கூட, கவலைக்குரிய சூழ்நிலையில் நான் வாழ்ந்து கொண்டிருக்கும்போது கூட பொறுமையை கடைபிடிக்கும் பொழுது உங்களை அறியாமலேயே அந்த கவலை மாறும். சூழ்நிலைகள் மாறிக்கொண்டிருக்கின்றன. பொறுமையின் அடிப்படையை கொண்டும் நம்பிக்கையை கொண்டும் ஒவ்வொரு பொருளும் இறந்ததிலிருந்து உயிர்ப்பிக்கப்படும். எது உங்களுக்கு பாதகமானது என்று எண்ணீர்களோ அவ்வளவு உயிர்ப்பிக்கப்படும். உங்களுடைய எண்ணத்தின் மீது நீங்கள் கவனத்தை கொள்ளுங்கள். கெட்ட எண்ணங்களின் மீது அவசரம் வேண்டாம். சீக்கிரமாக சரியாக வேண்டும் என்ற எண்ணம் வேண்டாம். அது நிலைமையை இன்னும் மோசமாக்கும். நல்ல எண்ணங்களாக இருக்குமானால் இன்னும் அதிகமாக பொறுமையை மேற்கொள்ளுங்கள். நிரந்தரமான சுகமாக உங்களுக்கும் உங்களுடைய சந்ததிகளுக்கும் அமைய வேண்டும். சந்ததிகளுடைய நன்மைகளும் பெருக வேண்டும். இன்னும் சுற்றுச்சூழல்களில் உங்களுக்காக நன்மைகளை பெருக்கிக் கொண்டிருப்பீர்கள். நன்மையான விஷயத்துக்கு பொறுமையை மேற்கொள்ளும் பொழுது அந்த பொறுமையில் நம்பிக்கையும் இணைந்துவிட்டால் சொர்க்க வாழ்க்கைக்கான அடித்தளம் இங்கு சந்ததி சகிதமாக வாழ்வதற்காக. நன்மைக்கு முன்பாக தீமையை கொண்டு நாம் அவசரப்படுகின்றோம். இப்பொழுதுதான் எனக்குள் இயங்கிக் கொண்டிருக்கூடிய உயிரோட்டம், வானங்களிலிருந்து பிறக்கக்கூடிய உயிரோட்டம் என்னை விட்டு விலகுகின்றது. வானங்களும் பூமியும் இணைந்திருந்தன எனக்காக. நன்மையை நான் விரும்பும் போதெல்லாம், அவசரப்படும் போதெல்லாம் விலகுகின்றன. என்னுடைய வானமும் பூமியும் இணைந்திருக்கக்கூடிய நெஞ்சம் விலக ஆரம்பிக்கின்றது. அவசரத்தில் எந்த அளவுக்கு உயிரோட்டம் குறைந்து வாழ்க்கை எந்த அளவுக்கு நெருக்கடியாகின்றது என்பதையும் நீங்கள் கவனிக்க வேண்டும். உயிரோட்டமுள்ள ஒவ்வொன்றையும் நாம் நீரிலிருந்து படைக்கின்றோம். படைத்த நாளிலிருந்து அது வளர்ந்தோங்கக்கூடிய விதமாக உங்களுக்கு எண்ணத்தையும் படைத்தேன். வானங்களை இணைத்துக் கொள்ளுங்கள். பூமியின் அடிப்படையை ஒட்டி வீழ்ந்துவிட வேண்டாம். அலங்கார பொருட்கள் மீது உங்களை நாட்டக்கூடாது. படைக்கப்பட்டுவிட்ட ஒவ்வொன்றும் உங்களுக்காக வாழ்க்கை முழுமைக்கும் உபயோகம் ஏற்படும் என்று எண்ணாதீர்கள். நிச்சயமாக ஒவ்வொரு படைப்பையும் புதிய படைப்பாக அமைப்போம் நான் தான். பொறுமையை மேற்கொள்ளுங்கள்.